அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மறுபடியும் இந்த நாளிலே டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க விரும்பினால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான பிதாவே, ரட்சகா, உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, உடைய சத்தியத்தினாலே கர்த்தாவே எங்களுக்கு உலக மாம்சம் சுவாச விடுதலை கொடுத்தீராண்டவர். அப்படி போல இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய திருவசனத்தை கேட்கின்ற மக்களுக்கும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகின்றோம். கர்த்தாவே, கிரியை செய்யும் விடாமையப்பட்டோம். நாவிலிருந்து ஆதிவிலே உடைய வார்த்தையை சொல்லி அனுப்பும் சுவாமி. அது உப்பால் சாரமேற்றப்பட்டதாக வல்லமையுள்ள கிருபை பொருந்திய வார்த்தைகளாக இருக்கட்டும். நன்மையானவர்கள் செய்யும் ஆசீர்வதியும் நம்மை காத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கவனிப்போம். கடவுளுக்கு பயப்படுகிற மக்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் நிறைய மக்கள் இருந்தாலும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னால் என்ன என்கிறதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் பழைய மனிதர்களாகவே வாழுகின்றார்கள். பழைய வழியிலே நடக்கிறார்கள். தங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற பாதையிலே போய்கொண்டிருக்கின்றார்கள். மற்றபடி அவர் அந்த தேசத்திற்கு போவதற்கு உரிய வழியை கண்டுகொள்ளவில்லை. ஆனபடினால அந்த வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான், அவன்தான் பாக்கியவான் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால இந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 128 வசனம் உண்டு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அந்த வழி, அதாவது இறை சமூகத்தில் இறைவனை நோக்கி அந்த உணர்த்திற்கு கொண்டு போகிற வழி என்று வேதம் சொல்கின்றது. அதற்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், அதாவது தீமை செய்து கொண்டிருந்த மனிதன், தீமையை பழகி போன மனிதன் அந்த தீமையை விட்டு விலக வேண்டும். தீமையோடு அந்த வழியிலே செல்ல முடியாது. அப்படினால கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பழைய தீமையும் பழைய கேடான வாழ்க்கையும் செய்து கொண்டு, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவதும் வேதம் வாசிப்பதும் எல்லாம் செய்வதும் மட்டும் போதாது. அதாவது கர்த்தர் வகுத்திருக்கிற வழியில் நடக்க முதலாவது அவனில் இருக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், அதாவது பழைய மனித கிரியைகள் எல்லாமே அவனை விட்டு அகன்று போக வேண்டும். அவைகளை விட்டுவிடுவதே மெய்யான பயம். அதுவே தேவனுடைய வழியில் நடக்கிற அந்த முறை என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தில் இங்கே ஞானி சொல்கின்ற இந்த வார்த்தையை உடன் நாம் கவனிப்போம், வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். ஆமாம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதாவது தீய வழி என்று ஒரு வழி இருக்கிறது. அதில் நடக்கிற மனிதன் புரட்டி 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 பேசுவது மட்டுமல்ல, ஜீவியமும் அப்படி இருக்கும். அவன் அந்த சரியான தேவன் சொன்ன காண்பித்த அந்த பாதையில் இன்னும் வரவில்லை. அந்த பாதைக்கு வராவிட்டால் அவர்கள் அந்த ராட்சத்திற்கு போக முடியாது. அவர்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணுவதற்கல்ல. சங்கீதக்காரன் சொல்லும்போது இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் அல்லவா? அவர்கள் தான் பாக்கியவான்கள். மற்றபடி உலகத்தில் வேறு எதை வைத்திருந்தாலும் பாக்கியவான் அல்ல. உலகத்தில் மனிதனுக்கு சில, அதாவது வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார், அவனுக்கு சில வசதிகளை கொடுக்கிறார். அது பாக்கியம் அல்ல, அது இங்கே முடிந்து போகிற ஒன்று என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்த பிதாவினிடத்திற்கு போகிற, அல்லது மனிதனுக்கு தீமை விட்டு விலகி பாவத்தை விட்டு விலகி இயேசு சுவாமி அருளிருக்கிற சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு போவதற்கு வழிகாட்டியாய் வந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இந்த பூமியில் அவர் வந்த நோக்கத்தை முடித்துவிட்டு, அதாவது பிதாவின் வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த வேலை வரும்போது அவர் நம்முடைய சீடர்களுக்கு போதித்தார்.
போதித்த போது இப்படி நான் போகிறேன், அதாவது நான் போகிற இடத்தையும் அறிவீர்கள், அதாவது நான் போகிற வழியையும் அறிவீர்கள் என்றபோது தோமா சொன்னார், ஆண்டவரே நாங்கள் அவைகளை அறியோமே, நாங்கள் எப்படி அந்த வழியை அறிவு என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், நான் தான் அந்த வழிகாட்டி. அப்படினால என்னால் அல்லாமல் ஒருவனும் அங்கே வரமாட்டான், எங்கே பிதாவினுடைய வீட்டிற்கு வர முடியாது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அந்த வழியை குறித்து தான் இப்பொழுது பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. அதாவது தேவ பயம் இன்று மனிதர்களிடத்தில் பற்பல வகையிலேயும் இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். அந்த பயம் போதாது, அந்த பயத்தினால் பிதாவின் வீட்டிற்கு போக முடியாது, அதாவது மறுமையை அடைய முடியாது என்பதை நாம் நன்கு தெரிய வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதாவது வெளிப்படையை பார்ப்பதற்கு ஒரு பக்திமான்கள் போல அவருடைய வாழ்க்கை இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையும் இருக்கலாம். அப்படி அதனால் ஒன்றும் பயன் இல்லை என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தினுடைய நிலைமை என்றால் அவர் காண்பித்த வழியில் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தோமா கேட்கும்போது அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற மாறுத்தரம் என்ன என்று நாம் இங்கே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் தான் அங்கிருந்து வந்தவர், நான் தான் அந்த வழியை தெரிந்தவர், அப்படினால நான் தான் உங்களுக்கு மாதிரி, நானே வழியும். வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வழி தெரியவில்லை என்று சொல்கிறீர்கள் அல்லவா, வழிகாட்டி நான் தானே. அப்படினால என்னுடைய பிறப்பிலிருந்து என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய ஊழியம், என்னுடைய ஜீவியம் எல்லாமே அதாவது பிதாவினிடத்திற்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு மாதிரியும் வழிகாட்டியுமாக இருக்கிறது என்று அவர் சொல்கின்றார். அப்படினால என்னுடைய வழியை, நான் நடந்த வழியை, அதாவது நீங்கள் அறிந்திருக்கிறபடினால அவைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், அந்த வழியிலே நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது நான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அப்படினால அந்த வழியில் நடக்கிறவனுக்கு இவைகளெல்லாம் உண்டு என்று இறைவன் இயேசு சொல்லுகிறார். அருமையானவர்களே கேளுங்கள், மற்றபடி வேறு பக்திகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பக்தியினால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் பக்தி இருக்க வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பயம் உடையவர்கள் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். அவர்கள்தான் பாக்கியம் படைத்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதாவது இறைவனுடைய வழி எது என்று அறிய வேண்டும், அறிந்தவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், அறியாதவர்களிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் அதாவது வழிகாட்டுகிறார்கள், பல வழியிலையும் காட்டுகிறார்கள், பல வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படி அல்லாதபடி பூர்வ பாதை, ஆதியில் எப்படி நடந்தார்கள், அவருடைய ஜீவியம் எப்படி இருந்தது, அவர்களுடைய தேவனுக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருந்தது என்று அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டு நீங்கள் அந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று எரேமியா பக்தன் சொல்லும்போது அவர் இப்படி சொல்கிறார். எரேமியா 6:16 நாம் வாசிக்கும் போது, அதாவது என்ன செய்ய வேண்டுமாம், பூர்வ பாதை இதென்று கேட்க வேண்டும். வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வழியிலே என்று சொல்லாமல் வழிகளிலே நின்று, அதாவது ஒரு ஊருக்கு பயணம் செய்கிறோம் என்று சொன்னால், அதாவது அதில் பல பிரிவுகள் இருக்கும். நாம் போக வேண்டிய வழி ஒன்று உண்டு, அந்த வழியில் அந்த பல வழிகளில் நின்று கொண்டு அதுவா இதுவா இதுவா எந்த பாதையில் போனால் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம், அங்கே போக முடியும் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த பாதை தெரிந்தவர்களிடத்தில் கேளுங்கள். வழிகளிலே நின்று பூர்வ பாதை, இந்த இடைக்காலத்தில் நிறைய பாதை தோன்றும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அப்படினால்தான் தீர்க்கரை கொண்டு அப்படி சொல்லி இருக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்கள் காலகாலங்களில் தங்களுக்கு விருப்பமான வழிகளை வகுத்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். தங்களுடைய மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி ஜீவிக்க விரும்பி அதற்குரிய வழிகள் எங்கே இருக்கிறது என்று பார்ப்பார்கள். அதற்குரிய போதகர்களை தேடுவார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை சம்பாதிப்பார்கள். சம்பாதித்து அதாவது அவர்கள் அந்த பாதையில் செல்வார்கள். அப்படி பல வழிகள் கடைசி காலத்தில் தோன்றும் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தபடினால வழிகளிலே
நின்று பூர்வ பாதை எது? இதில் ஒரு வழிதான் உண்டு. அந்த வழி எதுவென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார். தேவனுக்கு மகிமை. இன்று நடக்கிறது அதுதான். தேவனுக்கு இது கடைசி காலம். ஆனபடினால வழி தெரிந்தவர்கள், தேவனுடைய பூர்வ வழியை அறிந்தவர்கள், அந்த அதிகாலத்து பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை ஜீவியம் நடக்கைகள், அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற நடுக்கம் எப்படி இருந்தது, அவர்கள் பழைய வாழ்க்கை தீமையெல்லாம் ஒழித்துவிட்டு அவர்கள் இந்த புனித பாதையிலே நடந்தார்கள். அவர்களை தேவன் நடத்தினார். அவர்களுடைய ஜீவியம் அதாவது எடுத்துக்காட்டாக இருந்தது. மனிதர்கள் மத்தியில் இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்லும் அந்த சாட்சியை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். அதாவது ஏனோக்கை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த ஏனோக்கு பூமியில் இருக்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தையே அவர் சாட்சி பெற்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சாட்சி பெற்றவராக அவர் இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். அதன்படினால அருமையானவர்களே, அந்த வழியை, அந்த தேவனுடைய மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய ஜீவியத்தை, அவர்கள் கடந்து போன பாதையை நீங்கள் அதாவது கவனித்து அந்த நல்ல வழியை தெரிந்து கொண்டு அதில் நடவுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாக வார்த்தையை கேட்கின்றவர்களே, நன்றாக கவனியுங்கள். அதுபடினால இப்பொழுது எந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றோம்? அநேக வழிகள் உண்டு, அநேக வழிகள் உண்டு. அதாவது 2 வழிகள் அதாவது முக்கியமாய் உண்டு. அந்த ஒன்று மரண வழி, என்று ஜீவ வழி என்று நாம் காணுகின்றோம். பாதையை விட்டுவிட்டால் மரண வழிக்கு கொண்டு போய்விடும். 2ஆம் மரணமாகிய அந்த பாதாளத்திற்கு கொண்டு போய்விடும். அதுபடினால அதாவது ஜீவ வழி எங்கே என்று தெரிந்தவர்களிடத்தில் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களிடத்தில் கேட்க வேண்டும். கேட்டு அதன்படி கை கொண்டு நடந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பெரிய சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் பிதாவினுடைய வீட்டிற்கு அது கொண்டு சேர்த்து விடும். இயேசு சுவாமி அந்த பாதையை இந்த பூமியில் வந்திருந்த போது அவர் காண்பித்திருக்கிறார். காண்பித்தது மட்டுமல்ல, நம்முடைய பக்தர்களுக்குள்ளே தூய ஆவியை அனுப்பி அவர்கள் மூலமாக அவைகளெல்லாம் பேசி நம்முடைய கையில் இருக்கிறது பரிசுத்த வேதாகம் இருக்கிறது எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால நமது பேதைகளாகவோ அதாவது திசை மாறி அலைகிறவர்களாகவோ இல்லாதபடி சரியான வழியை தெரிந்து கொள்வதற்கு உரிய காலம் இதுவே என்று நாம் இந்த ஊழிய பாதையிலையும் கவனிக்கின்றோம். அநேகர் இந்த அதாவது ஜீவ பாதையில் நடந்துவிட்டு கொஞ்ச நாளில் அதாவது அவர்களை விட்டு சைடு மாற ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், இது ஒரு இடுக்கமான வழி, இது ஒரு இறுக்கமான பாதை என்று வேதம் சொல்லுகின்றது. அதுபடினால இதில் வரும்போது அதாவது இந்த உலகத்தில் அநேக இடுக்கண்களை நாம் சந்திக்க வேண்டியது வரும். அதாவது நமக்கு சில பகைகள், விரோதங்கள், குறைவுகள், நெருக்கங்கள், சீற்றங்கள் வரும். இதை கண்டு அநேக சென்று கொண்டிருந்த பாதையை விட்டு விலகி விடுகிறார்கள். ஏன் என்று கேட்டால், ஏன் உங்களுக்கு சோர்வு, ஏன் நீங்கள் தேவனை தேடுகிறதில் குறைந்து விட்டீர்கள், முன்பு போல் இல்லையே என்றால் பல காரணங்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் இறைவனாகி தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், வழியிலே நடவுங்கள், வழியை விட்டு விலகி விடாதீர்கள். இதுவே வழி, இதுவே வழி. ஆனபடினால் இன்று இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற அந்த வழியை விட்டு விடாதீர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அதான் இங்கே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே அருமை இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அது இடுக்கம் மட்டுமல்ல, இடுக்கத்தில் நெருக்கமான ஒரு பாதை. அந்த பாதையில் தான் இளைப்பாறுதல், அந்த பாதையில் தான் சுகம், அந்த பாதையில் தான் மகிழ்ச்சி, அந்த பாதை தான் பிதாவினுடைய வீட்டிலே கொண்டு சேர்க்கிற சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுத்தருகிற ஒரு வழி.
வழி மாறி போய்விட்டு அங்கங்கே குழம்பாதங்க. அந்த வழியில் அப்படி நெல்லுங்க, உங்களுக்கு சரியான பிடி கிடைக்கிறது இல்லையா, அதாவது கர்த்தருடைய வழிதானா அல்ல மாறிவிட்டோமா என்கிற சந்தேகம் வந்துவிட்டால் அந்த வழியில் நில்லுங்க. நின்று நல்ல வழி எங்கே, பூர்வ வழி எங்கே என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்க. அதில் நடந்தால் நீங்கள் குறிக்கப்பட்ட இடத்துல போய் சேரும் சிலாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே போய் சேர்ந்து விடுவீர்கள். அந்த நித்திய இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கின்றது. அதாவது இந்த வழியில் நடக்கும்போது நம்முடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? இளைப்பாறுதல் உள்ள அந்த நாட்டிற்கு போவதற்குரிய வழி இதுதான் என்று அதை நான் உணர்கிறது என்னென்றால் அதில் ஒரு இளைப்பாறுதல், அது நமக்கு ஒரு சமாதானம். உலகத்தில் வாழ்க்கையில் பல குறைபாடுகள் நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனால் அது அல்ல, அந்த நெருக்கம் நமக்கு ஒன்றுமில்லை. அதாவது நமக்கு ஒரு மனதில் ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் மகிழ்ச்சியும் அந்த பாதையில் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவனுக்கு மகிமை. மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால் கடவுளை தேடணும், கடவுளுக்கும் பயப்படுகிற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், பரலோகத்துக்கும் போகணும் என்ற எண்ணத்தோடு மனிதன் அன்றைக்கு பெரும்பகுதி மக்கள் அப்படியே வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏதோ ஆலயம், ஏதோ ஒரு ஆராதனை பேருக்கு, மற்றபடி எல்லாம் வேறு வழியிலேயே சென்று அதாவது இளைப்பை பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது. அப்படினால் இளைப்பாறுதலை பெறுவதற்கு அதாவது இந்த நல்ல வழியில், இந்த ஜீவ வழியில், தேவன் காண்பித்திருக்கிற வழியில் நடவுங்கள் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இல்லை, எங்களுக்கு முடியாது, எங்களுடைய சூழலைக்கு அது முடியாது, எங்களுடைய குடும்ப சூழலை வேறு முடியாது, அது எங்களுக்கு கஷ்டம். அதாவது எப்படி நாங்கள் இப்படி இருந்தால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அநேக நன்மைகள், உதவிகள், ஆதரவுகள், சலுகைகள் இவைகளெல்லாம் நின்று போய்விடும். ஆனபடியினால் அது முடியாது, இது இடுக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் பாதை தவறி பாதை விட்டு விலகி செல்கின்றார்கள். அது இந்த மாம்சம் அதற்கு சப்போர்ட் பண்ணுகிறதாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதாவது தங்களுடைய சரீரம், பழைய மாம்சம் அவர்கள் தான் இருக்கிறது. அது இவர்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய பாதையில் சென்று அதாவது ஆவியிலே நிறைந்து அவர்கள் ஜீவிக்கிறார்களோ அந்த அளவுக்கு இந்த மாம்ச கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்விடும். அதாவது அது அல்லாதபடி அந்த மாம்சத்திற்கு, மாம்ச எண்ணங்களுக்கு, விருப்பங்களுக்கு இடம் கொடுத்தால் அதனுடைய முடிவு எங்கே போய்விடும் என்று சாலமோன் சொல்லும்போது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார். பாருங்க, வாசிக்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு எப்பொழுதுமே எது செம்மையாய் தோன்றணும்? கஷ்டம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், பாடு வேண்டாம், ஒன்று வேண்டாம். அதாவது விசாலமாக எப்பொழுதும் நடக்கணும், எப்பொழுதும் அதாவது நாம் அதாவது உலக இன்பத்தோடு நடக்கணும் என்பது மனிதனுடைய இயல்பு விருப்பம் என்று நாம் காணுகிறோம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமாம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது மனிதனுடைய மாம்சம், அவனுடைய மனது எது செம்மையாக தோன்றி நடக்கிறானோ முடிவு பாதாளம், முடிவு மரணம், முடிவு நித்திய ஆக்கிரை அங்கே கொண்டு விட்டுவிடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது எங்களுடைய ஊழிய காலத்தில் கல்வராயன் மலை என்ற இடத்திற்கு போக வேண்டிய, தேவனால் அனுப்பப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்தது. அப்போது அது எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது, வழிகாட்டியில் தருவேன், நீங்கள் போங்கள் என்று சொன்னார். நாம் அங்கே சென்றோம், குறிக்கப்பட்ட இடத்திற்கு பாப்பநாயக்கம்பாளையம் என்ற இடத்திற்கு போய் சேர்ந்தோம். அங்கே மாலை மயங்கிவிட்டது. கர்த்தர் சொன்னார், இன்று மாலையில் நீங்கள் அங்கே போகணும் அந்த ஆளை பார்க்க என்று சொல்லிவிட்டார். மலையில் அது எப்படி போகணும், எந்த வழியாக போகணும், அது எவ்வளவு தூரம் ஒன்றும் தெரியாது. அப்படி நிற்கும்போது அதாவது அந்த எங்களை ஏற்றுக்கொண்ட அந்த பலசரக்கு கடை ஓனர், உட்காருங்க, இன்றைக்கு போக முடியாது, ஏனென்றால் இங்கே ஒரு குறிக்கப்பட்ட இடம் போனுடனே பல பாதைகள் மாறி ஒரு பாதையை விட்டு விட்டீர்கள் என்றால் மிருக காட்டுக்கு கொண்டு போய்விடும். அப்படி அநேகர் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. இங்கே இந்த பயணத்தில் வந்தவர்கள் வழி தெரியாமல் மரத்தில் ஏறி கிடந்து விட்டு காலையில் வந்த வழியாக இறங்கி போனவர்களும் உண்டு. ஆனபடினால அதாவது அதற்குரிய ஏற்பாடு தான் நீங்கள் போகணும்.
என்று அவர் சொன்னார். காலையில் அங்கிருந்து போஸ்ட் பீனுங்க வருவார். அவர் கடையில் போஸ்ட் பாக்ஸ் இருக்கிறது. அப்படினால லெட்டரை எடுத்துக்கொண்டு அவர் பழையபடி அங்கே போவார். நாங்கள் பார்க்க போகிற நபர் அவர் போஸ்ட் மாஸ்டர், அவர் ஒரு பாஸ்டரும் கூட. ஆனபடினால அது உங்களை அங்கே கொண்டு விட்டு விடுவார் என்று சொன்னார். வழி தெரிந்த ஒரு இடத்து தான் நீங்கள் போனோம், இல்லாவிட்டால் நீங்கள் அங்கே போய் சேர முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள் ஏற்பட்டுவிடும். இப்படி இருக்கும்போது அந்த மாலை மயங்குகிற நேரத்தில் ஒரு மலைவாசி வந்தார். அவருடைய கால் ஒன்று சரியானபடி ஒர்க் ஆகாது, ஊனமான கால். அவர் எப்படி இருக்கிறார்? கோமணம் தான் கட்டியிருக்கிறார். அவர் வேஷ்டியை நினைப்படுகின்றார், மூடிக்கொள்கின்றார். தலையில் ஒரு தலைப்பாவும் கட்டியிருக்கிறார். அவரை நம்பி போக வேணுமா, போக முடியுமா? கர்த்தரைகளை அனுப்பினார். என்றால் அவர் பட்டப்படிப்பு படித்தவர் அல்ல, அவர் மற்றபடி காரியங்கள் தெரிந்தவர் அல்ல. ஆனால் அந்த இடத்திற்கு போவதற்கு வழி தெரிந்தவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கடையில் சொன்னார்கள், இவர்களை கூட்டிக் கொண்டு போய் சாமியார் மடத்தில் விட்டுவிடு, அப்படிதாங்க சொல்கிறாங்க. விட்டுவிடு, உனக்கு அவர் பணம் கொடுப்பார் என்று அவரை நம்பி நாங்கள் போனோம். அவர் எங்களை அழைத்து கொண்டு போய், அதாவது ஏதோ ஒரு வழியில் அவர் கடந்து சென்றார். சென்று ராத்திரி 12:30 மணி அளவில் எங்களை அங்கே கொண்டு சேர்த்தார். சேர்த்த போது அங்கே அப்போதான் அவர் எல்லாம் முடித்து விட்டு பிரேயருக்கு போகிறார். நான் பார்க்க போகிற பாஸ்டர் கதவை கொட்டுட்டு தான் ஓடி வந்து திறந்தார். அப்போது இப்படி வந்திருக்கிறோன்னு வந்து ஆட்சியத்தை கட்டிக்கிட்டார். சுந்தரராஜ், பாஸ்டர் சுந்தரராஜா, நான் எவ்வளோ நாள் உங்களை எதிர்பார்த்து, இப்போ எப்படி வந்தீர்கள் நீங்கள்? ஐயோ, நீங்கள் எப்படி வந்தீங்க? அதாவது எங்கேயாவது நீங்கள் தவறிவிட்டால் உங்களை காண முடியாது, விருக காட்டுக்கு போய் விடுவீர்களே என்று அவர் சொன்னார். கர்த்தர் கொண்டு வந்தார் என்று சொன்னோம். அந்த காரியம் நடந்தது, தொடர்கிறது. தேவனுக்கு மகிமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அது பூர்வ வழி தெரிந்தவர்களிடத்தில் கேட்கணும். மனசும் மாம்சம் விரும்புகிறபடி செய்யக்கூடாது. அப்படி செய்து, அதாவது நமக்கு பிரியமான ஒரு வழியை தெரிந்து கொண்டு செல்வோம் என்றால் அதனுடைய முடிவு மரண வழிகள், ஆபத்தான இடத்தில் கொண்டு போய் இது விட்டுவிடும். முடிவது பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அதாவது அதோடு நின்று விட்டார்கள். கர்த்தருடைய வழி எது, பிதாவின் வீட்டிற்கு போகிற வழி எது என்று தெரிந்தவரிடத்தில் கேட்க விரும்பவில்லை. தங்களுடைய சுய இச்சைக்கேற்ற போதகர்களை அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களை தங்களுக்கு அதாவது போதகர்களாக வழிகாட்டிகளாக வைத்து இப்படி செய்கின்றார்கள். ஆனால் நான் சொல்கிறது அதாவது புரியும் என்று நான் நினைக்கின்றேன். தேவனுக்கு மகிமை. அதாவது நான் போதகனாக இருப்பதனால் எல்லாம் தெரிந்தவனாக நான் இருந்து அந்த போதனைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு மக்களும் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பிதாவின் வீட்டுக்கு போகிற வழி சரியாய் காண்பிக்காவிட்டால் அவர்கள் அத்தனை பேரும் மரண வழியில் சென்று அழிந்து போவார்களே. ஆனபடினால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் அது 10வது வாக்கியத்தில் சொல்லும்போது, அதாவது நிக்கோதேமு இடத்தில் அவர் சொல்லுகின்றார். நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வந்தார் அவரை பார்ப்பதற்காக, புகழ்ந்தார். ஆனால் அதை வந்து அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சொன்னது என்ன என்றால், மறுபடி பிறக்கணும், நீர் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதை சரியில்லை, இந்த பாதையில் வர வேண்டும் என்று சொன்னபோது அவர் அதுக்கு அதாவது அது எப்படி நடக்கும், என்மேல் ஒரு நான் வயசான மனிதன், என்னை எப்படி நான் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் திரும்ப நான் மறுபடியும் பிறக்க முடியுமா? அப்போ ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். 10வது வாக்கியத்தில் சொல்லுகின்றார், நீ இஸ்ரவேலில் ஒரு போதகனாயிருந்தும் மறுபடி பிறக்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாயே என்று ஆண்டவர் அனுதாபப்பட்டார், பரிதாபப்பட்டார் என்று நான் பார்க்க. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் வழிகாட்டிகள் எல்லோரும் வழி தெரிந்தவர்கள் அல்ல என்பதை தான் நான் இப்போ சொல்கிறேன். வழிக்கு அதைத்தான் சொல்லுகிறேன் நான். அதாவது தேவனுடைய சமூகத்தில் ஏவப்பட்டு, கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த வார்த்தை உங்களுக்கு நான் தருகின்றேன். ஆனபடினால் இப்பொழுதே நீங்கள் வழியிலே நில்லுங்கள், நின்று சிந்தியுங்கள். சிந்தித்து வழி தெரிந்தவர்கள் பிதாவினுடைய வீட்டிற்கு போகிறதுக்கு வழிகாட்டிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று விசாரியுங்கள். கேட்டு விசாரித்து அவர்களிடத்தில் தேவ ஆலோசனை பெற்று அந்த வழியிலே நடவுங்கள். அது உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும்
என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பூர்வத்தில் தேவபக்தி உள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள், ஆண்கள் எப்படி இருந்தார்கள், பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்றெல்லாம் வேதம் அருமையாக சொல்லுகிறது. இங்கே ஒரு ஸ்திரீக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை கூட நாம் கவனிக்கலாம். ஒரு குடும்பத்தில் புருஷன் என்ன குணப்படாமல், இயேசு ஏற்றுக்கொள்ளாமல், ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இந்த பெண் அந்த புருஷனுக்கு போதனை செய்ய வேண்டாம். அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? அவர்கள் மாதிரி காண்பிக்க வேண்டும், தீவியத்திலே மாதிரி காண்பிக்க வேண்டும், உடை நடையில் மாதிரி காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் பூர்வீகத்தில் இப்படித்தான் இருந்தார்கள் என்கிறதை அவர்கள் அலங்கரித்து காண்பிக்க வேண்டும். அப்பொழுது போதனையின்றி இவர்கள் நடக்கையினாலேயே அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்று சொன்னதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 to 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது இப்படி நாம் பார்க்கின்றோம், காணலாம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் எப்படி இருந்தார்களாம்? மேலே வாஸ்தவம் அல்லவா கொஞ்சம்? அதாவது அப்படித்தான் அவர்களுடைய காரியங்கள், அலங்கரிப்பு, உடனடைகள் எல்லாம் புருஷனுக்கு மேலே அவருக்கு ஆலோசனை கொடுக்க இப்படி இல்லாதபடி இப்படி செய்தால், அதாவது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. பூர்வீகத்தில் தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்தவர்கள் இப்படித்தான் இருந்தார்கள். பூர்வ வழியை பாருங்கள். தேவனுக்கு மகிமை, ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, பூர்வீகத்தில் தேவபக்தி உள்ளவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பாருங்கள். இப்போ நம்ம 2 வழியை பார்த்தோம், சுருக்கமாய் பார்த்தோம். அதனால நம்முடைய விருப்பம் எதுவோ அதை எடுத்துக்கிட வேண்டியதான். ஒன்று ஜீவ வழியில் போனால் பிதாவினுடைய வீட்டிற்கு போகும், மற்ற வழியிலே போனால் அது மரண வழி, அங்கே கொண்டு பாதாளத்தில் சேர்த்து விடும். ஆனால் அப்படி நான் 2 வழியை காண்பிக்கிறேன், எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சொந்தத்தை அநேகர் கேட்டிருக்கிறீர்கள். வழி தெரிந்தவரிடத்தில் கேட்போம், கேட்டு அவைகளை பற்றி கொள்வோம், தொடர்ந்து கர்த்தருடைய வழியிலே நடப்போம். பிதாவினுடைய வீட்டில் போய் தேவன் வைத்திருக்கிற வெகுமதிகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அனைவரை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இல்லையா அன்பரே, ஸ்தோத்திரமையா, இருந்த வார்த்தைகளை சொல்ல கிருபை செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றி சுவாமி. கேட்ட உள்ளங்களிலே அது கர்த்தாவே நல்ல பூமியில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல பலன் கொடுக்கட்டும் அப்பா. எப்படியோ மனிதர்கள் ஒருவரும் கெட்டு போகிறது நமக்கு சுத்தம் இல்லை, ஒருவரும் கர்த்தாவே ஆழ்ந்து போகிறது இனி விரும்பவில்லை. ஆனப்படி நல்ல இந்த அழியாமை சுதந்திரிக்க பிதாவினுடைய வீட்டில் எங்களை சேர்ப்பதற்காக குமாரனை அனுப்பி எங்களுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். அந்த வழியிலே நடந்து அந்த நித்திகளை பாறுதலை பெற்றுக்கொள்ள யாவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் கிருபையாயிரும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.